பாம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா மூர்த்தியா தொடங்க. ஐயா சிவாய நம. ஐயா சிற்றம்பலம். காலை நன்மாமலர் கொண்டடி பரவி கைதொழு மாணியை கருத்த வெங்காலம் ஓலமதிடமும் உயிரொடு மாள உதைத்தவன் உமையவள் விருப்பன் எம் பெருமான் மாலை வந்தணுகி ஓதம் வந்துலவ மரிதிரை சங்கோடு பவளமும் உந்தி வேலை வந்தணையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே வேலை வந்தணையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருள் பெருங்கருணையினாலும் அருமான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்ற அறக்கட்டளை நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பிலே இணைந்து சித்தாந்த நூல்களில் சிலவற்றை குறைச்சலாவது கேக்குது. ரொம்ப இது பண்ணிட்டேன். மியூட் ஆகல. மியூட் ஆகல. சித்தாந்த நூல்களில் சிலவற்றை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றோம். அவர் அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளரும் முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் அவர்தான் நாம் படிக்கின்ற நூல்களுக்கு அந்த உரையைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் நூலாசிரியர் உமாபதி சிவம் மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களான வணங்கி மகிழ்வோம். இந்த இணைப்பிலே இணைந்து சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருப்பதிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றேன். நண்பர்களே, சைவ சித்தாந்தத்தில் முதன்மை நூலான சிவஞான போதத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதில நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி சிவஞான போதத்தில 5ஆம் நூற்பாவில நாம் சிந்திக்க வேண்டும். 5ஆம் நூற்பா விளம்பி இல்லையோ, 6ஆம் நூற்பாவை நாம் சிந்திக்க வேண்டும். 6ஆம் நூற்பா உணர் உரு அசத்தெனில் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாமென 2 வகையில் இசைக்கும் மண்ணுலகே. இறைவனை நம்முடைய கருவி கரணங்களை கொண்டு அவரை உணர முடியும் என்றால்
நம்முடைய கருவிகரங்களை கொண்டு அறியக்கூடிய எல்லா பொருளும் அசத்தாக உள்ளது. எனவே இறைவனும் அசத்தாகி விடுவான். சரி, உணராது எனின் நாம் அவரை கருவிகளை கொண்டு உணர முடியாது எனின் அவன் இல்லாத பொருளாகி விடுவான். இந்த நிலையில் இரண்டு வகையும் இல்லாமல் கருவிகரணங்களை கொண்டு உலகியல் பொருள்களைப் போல அறிய முடியாத பொழுது அவன் சிவமாகவும் அவனுடைய அருளாலே அவனை அறிய போகிற பொழுது சத்தாகவும் அவன் இருப்பான் என்று உணரக்கூடியவனும் அல்ல, உணர இயலாதவனும் அல்ல. அந்த இருதிறனும் இல்லை. பாசஞானத்தால் பசிஞானத்தால் அறிய முடியாது. பதிஞானத்தால் பாசஞானத்தால் பசிஞானத்தால் அறிய முடியாதது ஒரு வகை, பதிஞானத்தால் அறியக்கூடியது ஒரு வகை. இந்த இரண்டு வகையில் அவரை நாம் அறியலாம் என்று நல்ல ஞான நூல்களை படித்தவர்கள் கூறுவார்கள் என்று இந்த திருப்பாடலில அழகுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப நல்ல சிறந்த திருப்பாடல் என்ற திருப்பாடல். இனி இந்த 6ஆம் நூற்பா இருக்கிறதே, 6ஆம் நூற்பா சொல்லப்பட்ட செய்தியை 2ஆக காட்டுகிறார். 2 கூறுபாடுகளை உடையது 6ஆம் நூற்பா. ஒன்று, அறிவினால் அறியப்பட்ட எல்லாம், அறிவினால் அறியப்படுகிற பொருள் எல்லாம் அது அசத்து என்று ஒரு கூறு இதுல காட்டுகிறார். 2வது கூறு, இறைவன் வாக்கு மனாதீதமாக இருப்பவன். ஆனால் அவன் அருளாலே பார்க்கிற பொழுது அவரை நாம் உணரலாம். இந்த 2 செய்தி தான் நூற்றாண்டு சொல்லப்பட்டது. மெய்கண்ட சிவம் இறையருளால் உணரப்பெற்ற முப்பொருள் உண்மைகளை சொல்லுகிற பகுதியில நூற்பாவாக காட்டினார். நூற்பாவினுடைய திரண்ட கருத்தை அவரே காட்டினார். இந்த நூற்பா எதை கூறுகிறது? சத்தும் அசத்தும் ஒரு உறுதிப்படுத்தியது, வரை செய்ததுன்னு காட்டினார். நூற்பாவை காட்டினாரா? நூற்பாவின் கருத்தை அவரே கூறினார். அதன் பிறகு இந்த நூற்பாவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நூற்பா மேற்கொண்ட பொருள் 2. அந்த 2ல ஒன்றாக இருப்பது நம்முடைய அறிவினால் அறியப்படுகிற பொருளெல்லாம் அசத்து. இனி அவனுடைய அறிவால் அறிகிற பொழுது விளங்கி தோன்றுவான். இது மேற்கோள். அடுத்து அந்த 2க்கும் ஏது காட்டினார், பிறகு உதாரணம் என்பா காட்டினார். அப்போ ஒரு செய்தியை நம்மிடத்திலே கொண்டு செலுத்துவதற்கு 5 வகையான முறைகளை கையாண்டிருக்கிறார். 1 நூற்பா, 2 நுதலிய பொருள், 3 மேற்கொள்ளப்பட்ட பொருள், 4 அந்த மேற்கொள்ளப்பட்ட பொருளுக்கு எதனால நீங்க அப்படி சொல்றீங்க, ஏது, அதற்கு உதாரணம் என்பா. நினைச்சு பாருங்க, 5 வகையில நமக்கு பாடம் கொடுப்பாங்க. ஒரு பாடம் சப்ஜெக்ட் முடிக்கிறக்கே பாஸோ ஃபெயிலோ 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கும். ஆனால் 5 வகையாக மேற்கொள்ளுகிற மெய்கண்ட தேவநாயனாருக்கு நாம் என்ன செய்ய முடியும்? இந்த உணர்வோடு நாம் உள்ள போவோம். முதல் 6ஆம் நூற்பாவில் மேற்கொள்ளப்பட்ட பொருள் அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து.
இந்த நூற்பா எதை கூறுகிறது? சத்தும் அசத்தும் வரையறை செய்வதை நமக்கு காட்டுகிறார். அப்ப நம்முடைய அறிவால் இது வீடு, இது கடல், இது மணல் என்று எந்தெந்த பொருள்கள் சொல்லுகிறோமோ அவை எல்லாம் அறிவில்லாதது. இன்னும் சொல்ல போனா அசத்து என்பது நிலையில்லாதது, மாறக்கூடியது. இதைதான் நாம எங்க பார்த்தோம்? 96வது பக்கத்துல நாம பார்த்தோம். சத்து அசத்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நூற்பாவினுடைய பொருள் கூறுகிற பகுதியில அசத்து என்றும் ஒரே தன்மையாய் இல்லாமல் மாறுபடும் தன்மையுடையதற்கு அசத்து என்று பெயர். என்றும் ஒரே தன்மையாய் மாறாமல் உள்ள பொருள் சத்து. இந்த ரெண்ட கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வைக்க முடியலன்னா பக்கத்துல ஒரு பேனாவில் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி சத்து அசத்து. இல்ல சாமி அந்த பேப்பர் எங்காவது காணாம போகும்னா இந்த கருத்தை அப்படியே ஒரு பென்சில் எடுத்து பக்கம் 100ல பக்கம் 98ல மேல எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா பலமுறை அதை நாம பார்க்கிற பொழுதும் படிக்கிற பொழுதும் தான் அந்த சொல்லுக்கு பொருள் மனதுல நமக்கு எப்பொழுது நிறைந்திருக்கும். ஆக சுட்டறிவினால் அறியக்கூடிய பொருள் எல்லாம் என்றும் ஒரே தன்மையாய் இல்லாமல் மாறுபடும் தன்மையை உடையது. நம்முடைய கண்ணு, நம்முடைய உறவுல இருக்கிறவர்கள், எல்லா பொருளும் இதான் அவர் மேற்கொள்ளப்பட்ட பொருள். சரி, ஏன் நீங்க அப்படி நம்முடைய அறிவால பார்க்கிற பொருள் எல்லாம் ஒரே தன்மையா இல்லாம மாறக்கூடியதுன்னு நீங்க ஏன் கருத்தை வலியுறுத்துறீங்க என்று ஒரு வினா வரும் இல்ல? அதான் அது காரணம். ஏது காட்டினார்? அது என்ன கேட்டா, நீ உன்னுடைய அறிவால கருவிகரணங்களை கொண்டு காணக்கூடிய பொருள்கள் எல்லாம் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் உள்ளது. ஆனா நாம் இப்படி சிந்திக்கல. அவர் சிந்தனையில வந்ததை காட்டுகிறார். நீ உன்னுடைய கருவிகரங்களை கொண்டு பார்க்கப்படுவது எல்லாம் பிரகாசமாய் இருக்கும், பிறகு அப்பிரகாசமாய் இருப்பது. இப்ப பிரகாசம் என்பது உள்ளது என்னும் உணர்வை தோற்றுவிப்பது, அப்பிரகாசம் என்பது இல்லது என்னும் உணர்வை தோற்றுவிப்பது. புலனாகாது என்று பெரியவர்கள் உரை காட்டினார்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டுறார். ரொம்ப நல்ல வெண்பாங்க. மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்பது போல, அசத்து அறியாய். அது தெரியாதனாலதானே இந்த ஜென்மப்படி வீணா கழியுது. அசத்து அறியாய். ஏதாவது ஒரு பொருளை சொல்லுகிற பொழுது இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னா கொஞ்சம் சொல்லுன்னு ஏறும். அப்ப மனசுக்குள்ள என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கிளர்ச்சி மனதுக்குள்ள வரும். இதுதான் ஆசிரியருடைய நோக்கம். இது தெரியலையா, அசத்து அறியாய். ஒரு மாதிரி என்ன மாதிரி முழிக்கிறார். கேள்வி நான் சொல்லுகிறேன், நீ கவனமாக கேட்பாயாக. அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும். ஒரே துப்பாக்கி பூரா காலி பண்ணிட்டார். ஒரு குண்டுதான். உன்னுடைய அறிவால, கண்ணால, காதால, தோலால, நாக்கால, மூக்கால எதை அறிகிறையோ அவ்வளவும் நிலையானது அல்ல, மாறக்கூடும். அது எப்படி தெரிந்து கொண்டாய்? நம்முடைய உடம்புலயே மாற்றம் இருக்குது, நம்முடைய கட்டடங்கள்ல மாற்றம் இருக்குது, சமையல்ல மாற்றம் இருக்குது, சாப்பிடுவதில் மாற்றம் இருக்குது. நாம முதல்ல சாப்பிட்ட மாதிரியா சாப்பிட முடியுது? முதல்ல 2 உளுந்து வடை, 2 உருளைக்கிழங்கு போண்டா, 2 இட்லி, 2 பூரி, 2 சப்பாத்தி, இதெல்லாம் சும்மா அனாவசியமா சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு போனா மறுபடியும் சாப்பிட சொன்னா சாப்பிடலாம். இப்ப காலையில 2 இட்லி சாப்பிட்டா மதியம் வரை எந்த உணவையும் வாயில வைக்க முடியல. மாற்றம் வருதா இல்லையா? எண்ணி பாருங்க. இந்த உண்மையை நமக்கு இலவசமா சொல்லிக் கொடுக்கிறார் சுவாமி. ஆமா. எனவே மெய்கண்டான் ஆயின், அதாவது சத்தினுடைய இயல்பை நன்கு
ஆராய்ந்து பார்ப்போமானால் அறிவு அறிந்த எல்லாம் உன்னுடைய அறிவா கருவிகரணங்களால் சுட்டி அறியக்கூடிய பொருள் எல்லாம் அசத்து, நிலையில்லாத அசத்து பொருளாகும். அசத்து அலாய், அசத்காரியவாதி அல்லாத அறிவுடையவனே அவை இன்று ஆமாறு. இந்த உலகம் இருக்கிறதே, அது இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தோன்றி மறையும். தோன்றி மறையக்கூடிய உடம்பு உலகப் பொருள்கள் எல்லாம் அசத்தாகும் என்று காட்டி அதற்கு ஒரு மேற்கோள் காட்டினார். ஒன்று, ஒப்பு ஓரின். ஒப்பு ஓரின் கடைசி வடியில ஒப்பு இருக்கு இல்லையா? ஓரின், ஓர்தல் என்பது ஆராய்தல். அப்படி ஆராய்வே ஆனால் நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் போல. நீரில் எழுத்து, நீரின் மேல எழுத்து எழுதினால் எவ்வளவு நேரம் இருக்குங்கிறீங்க? நீங்க வேணா வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்டா தண்ணியில கைய வச்சு எழுதி பாருங்களேன். எழுதுற போது எழுத்து எழுதுற மாதிரி தெரியும், மறைந்து போய்விடும். நிகழ்கனவு, ஆமா, அந்த கனவுல இருக்கிற காட்சி கனா காட்சி நனவுல மறந்து. ரெண்டு, மூணாவது பெய்தேர். பெய்தேர் என்பதற்கு காணல் நீர். இந்த பதில கேட்ட உடனே ஆனந்த பெயர்த்து போச்சு. தண்ணி குடிக்கிறார் பாருங்க. பெய்தேர், காணல் நீர்னார் பாருங்க. காணல் நீர்னா ஒரு பாதையில அங்க தூரமா பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அங்க போனீங்கன்னா தண்ணி இருக்காது, ஏமாந்து போகும். இதை போல என்று அதை காட்டினார். சரி, இது யாருக்கு தெரிய வரும்னார்? மெய்கண்டான் ஆயின். மெய், உண்மை, சத்தின் இயல்ப உணர்ந்தவருக்கு அன்றி அசத்தின் இயல்பு உணர வரவே வராது. கடவுள் இல்லையா இருக்கிறாரான்னு கேள்வினா, கடவுள் இருக்கிற செய்தியை ஆராய்பவர்களுக்கன்றி கடவுள் உண்டு என்று ஒருவரால் கூற முடியாது. அதனால் மெய்கண்டான் சத்தின் இயல்பை அறிந்தவர் என்று மாபாடி ஆசிரியர் கூறியதாக உரையாசிரியர் நமக்கு அருமையா காட்டியிருக்கிறார். ரொம்ப அருமையான பகுதி. இந்த இரண்டு கருத்துக்கள்ல நமக்கு சாங்கியர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், நையாயிகர் என்று சொல்லக்கூடியவர், இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் பதில் சொல்ல வேண்டும், அவர்களையும் இந்த நெறியிலே அழைத்து செல்ல வேண்டும் என்கிற உணர்வு மெய்கண்டாருக்கு இருக்கிறது. அந்த இரண்டு பேருடைய கருத்தும் நமக்கு காட்டியிருக்கிறார். மிக அருமையான பகுதி. ஆமா, அப்போ தோன்றியவுடனே மறைத்து போகக்கூடிய நீரெழுத்தும் முடிவு வராமல் இடையிலே மறந்து போவதற்குரிய கனவும் ஒரு காரணம் காட்டி மறைந்து போவதற்குரிய பேய்த்தேரும் உவமையாக நமக்கு காட்டினார். இரண்டாம் கூறு, இனி இந்த இரண்டு தன்மையும் இன்றி. இரண்டு தன்மை என்ன என்றால், நம்முடைய கருவிகரணங்களால் காண முடியாதவன். ஆமா, ஆக அவன் கருவிகரணங்களால் காண முடியாதவன், உணர்வுக்கும் எட்டாதவன். இந்த இரண்டு தன்மையுமின்றி வாக்கு மனாதீதன். வாக்கு என்பது பாசஞானத்தை குறிப்பது, மனம் என்பது பசுஞானத்தை குறிப்பது. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். மேலும் அவன் பதிஞானத்தால் கோசரமாய் நிற்பான். கோசரம்னா விளங்கி தோன்றுபவன். அவனுடைய அறிவாலே நாம் அறியப்படுகிற பொழுது அவன் விளங்கி தோன்றுவான் என்று மேற்கோள் காட்டினார். அதற்கு ஏது காட்டினார்? பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையால் அப்பிரகாசத்திற்கு பிரகாசம் இன்மையாலும். பிரகாசத்திற்கு பிரகாசம் வேண்டுவது வேண்டியதில்லை, அப்பிரகாசம் ஒருபோதும் பிரகாசிக்காது என்று இந்த பகுதி ரொம்ப அருமையா காட்டினார். எனவே இறைவன்
வாக்கால் ஓதப் பெறுவதாயும் மனதால் உணரப் பெறுவதாயும் உள்ளதாயிருந்து இத்தன்மையது என்று அறியப்பெறும் பொருளுக்கு பயிற்சிக்கு உரிய சாதனங்கள் தேவையில்லை. அறியப்படாததாய் விளக்க முடியாததாய் உள்ள பொருளுக்கு அறிவுறுத்துவதற்கு தேவையான சாதனங்களாலும் பயனில்லை. எனவே அவன் வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்டவன், பரிஞானத்தால் விளங்கி தோன்றுபவன், சத்தாயுள்ள சிவம் என்று நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு உபதேசம் செய்வதை போல அமைத்திருக்கிறார். இந்த குறிப்பை மணிவாசக பெருமான் திருவாசகத்துல மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோ என்று அவனுடைய கருணையை ஒரு தொடர்ல அருமையாக காட்டுகிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதும் காண்பார் யார் கண்ணுதலார் காட்டாக்காலே என்ற தாண்டகத்தாலும் இந்த கருத்துக்களை நாம் அறியலாம். இதுல மேற்கோள்ல ஏதுல பிரகாசம் அப்பிரகாசம் என்று சொல்லப்படுவது, அதுக்கு இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், பிரகாசம் என்பது உணரப்படுவது, அப்பிரகாசம் என்பது உணரப்படாதது என்று உரையாசிரியர் நமக்கு ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். இந்த பகுதியை நமக்கு விளக்குவதற்காக 5 வெண்பாக்கள் காட்டுகிறார். ரொம்ப அருமையான பகுதிங்க. முதல் வெண்பா, என் இறைவன் சிவஞானத்திற்குத்தான் விளங்கி தோன்றுவார். எண்ணிய சத்து அன்று அசத்தான் என்றால் என் கண்ணி உளது என்றால் என்றல் மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்தாதல் சத்தாம் அறிவு அறியா மெய்ச்சிவன் தாழ். நல்ல பாட்டுங்க. எண்ணிய நாம் கருத பெற்றிருக்கக்கூடிய சத்து அன்று, சத்து பொருளும் அன்று, அசத்தாம் அப்ப அசத்து பொருள் ஒன்றாகும் என்று நீ எடுத்து சொல்லுவாயேயானால் உளம் என்றல், அதாவது உளம் என்றல் அப்படி ஒரு பொருள் உள்ளது என்று கூறுதல் என் கண்ணி, எந்த முறையில எந்த அளவை கருதி நீ கூறுகிறாய் என்றால் மெய்கண்டான் எண்ணி அறிய, சத்தின் இயல்பை ஆராய்ந்து அறிபவன் அதை அறிய தொடங்குகிற பொழுது இரண்டும் அசத்தாம், அதாவது அளவைகளால் அறிய பெறுபவனும் அல்லன், எந்த ஒரு அளவும் இல்லாதவன் அல்லன். அப்ப இரண்டும் அசத்தாகும். அப்படி ஆவதால் ஆதல் இரண்டாம் அசத்தாதல் ஆதலால் சத்தாம், அதாவது நூல்களில் சத்து என கூறப்பெறுகின்ற அறிவு அறியா மெய், அறிவு அறியா மெய், அறிவு ஆன்ம அறிவால் அறிய முடியாத அறிய பெறாத அறிவு அறியா மெய், அவன் சுட்டறிவால் அறியப்படாத மெய்ப்பொருளாகும். சிவன் தாள் சிவனுடைய திருவருளே ஆகும். அதனாலதான் அருணகிரிநாதர் அறிவொன்றற நின்ற அறிவார் அறிவில் பிரிவொன்றற நின்ற பெருமானார். எப்படி தோத்திரம் சாஸ்திரமோ அவர்கள் பாடி இருக்கிறதை எண்ணி பார்க்கிற அறிவு வந்த பொழுது அடாடா அப்படிங்கிற வியப்பு நமக்கு வரும். அந்த வியப்பை மாணிக்க வாசகர் அச்சோ என்று காட்டினார். அச்சோ என்ற வியப்புன்னு அர்த்தம். 2 வரியில நம்முடைய இழிந்த தன்மை எழுதுகிறார். அடுத்ததுல அவன் ஆட்கொண்ட கருணையை எழுதி இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும், யார் பெறுவார் அச்சோவே, யார் பெறுவார் அச்சோவே, யார் பெறுவார் அச்சோவே என்று அந்த உணர்ந்த பிறகு நாம் பரம்பொருளை நினைத்து கதறுகிற வியப்பை
ஆசிரியர் 51வது திருப்பதிகத்தில காட்டுகிறார்கள். இந்த பதிக அமைப்பெல்லாம் ரொம்ப பெரியவங்க சிந்தித்து சிவபுராணம் முதலா அச்சோப்பதிகம் ஈரா அமைத்திருப்பது மிக பொருத்தமாக இருப்பதை நாம் உணரலாம். இனி அப்ப சுட்டறிவால் அறிவு அறியா மெய். அறிவு நம்முடைய பசு அறிவால் பாச அறிவால் அறியாத மெய். ஆமா, அந்த மெய்தான் சிவன் தாழ் ஆம். தாள் என்பது இங்க திருவருளை குறிப்பது. சிவனுடைய திருவருளே ஆகும். எனவே சிவன் தாள் என்பதற்கு சிவசக்தி. தாள் என்பது சுவாமியினுடைய ஆற்றலை நமக்கு உணர்த்துவது, திருவடி சக்தியை உணர்த்துவது என்று அருமையை காட்டினார் சிவஞான முனிவர். கமலபாதம் என்று சொல்லுவார்கள் என்று ரொம்ப அருமையா நம்ம காட்டியிருக்கிறார். எனவே மாயாவாதிகள் இது போல இந்த கருத்தை மறுத்தார்கள். அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிற வகையில ரொம்ப அருமையா காட்டுகிறார். அப்போ இறைவன் எப்படி நமக்கு மனதுக்கு அகப்படுவான் என்றால் 102வது பக்கம் உள்ள பத்தியில பாருங்க. திருமுறைகளில் அவன் அருளே கண்ணாக காணுதல். அதுக்கு மேல பாருங்க, இறைவன் அவன் அருள் துணையால் காணும் போது விளங்கி தோன்றுவான். அவனுடைய அருள் துணையால் காணும் போது விளங்கி தோன்றுவான் என்பதை ரொம்ப அருமையா நமக்கு காட்டினார். இனி இறைவன் வாக்கு மனாதீத பொருளாயிருப்பவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமா? உணர்வ அசத்து ஆதல் ஒன்று உணராது ஒன்றை உணரும் நீதான். உணராயின் உணரும் உனின் தான் இரண்டாம் மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் தான் இரண்டாய் காணான் தமி. ஆமா, உணர்பவ அசத்து. அதாவது உனக்கு இருக்கக்கூடிய கருவிகரணங்கள், அந்த கரணம், அறிகருவிகள், தொழிற்கருவிகள், இதன் மூலமா நீ ஒரு பொருளை உணர்கிறாய். அவையெல்லாம் அஷ்டு, அவையெல்லாம் அழியும் இயல்புடைய அசத்து. உணர்பவ அசத்து ஆதல். ஆமா, எல்லாம் அசத்து, எல்லாம் நிலையுடையதில்லை, அழிய ஆதல். ஆதலால் ஒன்றை உணராது. அவற்றுள்ள ஒரு கருவியும் கூட ஒன்றை உணராது, ஒன்றையும் உணராது. ஒன்று என்பதற்கு ஒப்பற்றவன் என்று பொருள். தனக்கு ஒப்பில்லாதவன் அவனை உணராது. நீ ஒன்றை உணரும் நீதான். அப்ப உணரக்கூடியவன் யார்? கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ தோலோ அல்லை. இந்த பொறிகளுக்கு உள்ள இருந்து ஆன்மாவினால் ஐம்பொறிகள் உணர்வுடையன என்று முன்னால பார்த்த 5ஆம் நூற்றாண்டுல. எனவே நீதான் உணரும் நீதான். உணரும் நீதான்ங்கிறது யாரு? ஆன்மா. உணரும் நீதான். உணராய் கருவிகளை கொண்டு அறிந்து வருகின்ற ஆன்மாவாகிய நீயும் அந்த முதல்வனை அறிய மாட்டாய். அப்ப கருவிகளும் அறியாது, நீயாகிய ஆன்மாவும் அறியாது. உணரும் உனின் ஆக அப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த இறைவன் தான் இரண்டாம், அவன் உன்னிலே இருந்து வேறாக இருப்பவன். இந்த உண்மையை மெய்கண்டான். இந்த உண்மையை நன்கு உணர்ந்தவன் தன்னால் உணர்தலால் அந்த முதல்வனிடத்தில் அடங்கி அவன் துணை கொண்டே அவனை அறிதலால் தமி தான் இரண்டாய் காணான். தனியாக இருக்கிற அந்த முதல்வன் வேறாக நின்று அறிவதில்லை. அவனிடத்து அடங்கி நின்று அவன் அருளால் அறியலாம் என்று
இந்த பாடல் ரொம்ப அருமையாக நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே இறைவன் வேறாக இல்லாமல் உயிருக்கு உயிராய் அகத்தே உள்ளான். அவனை அவன் அறிவால் அறியலாம் என்று காட்டினார்கள். அவனை அறிவதுல 1-2 கருத்து வேறுபாடுகள். அதுல யோக மதத்தினர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அந்த யோக மதத்தை செய்தவர்கள் பாதஞ்சலர் என்று சொல்லப்படுவது. இந்த யோக மதத்தினை பற்றி, சித்தாந்த மரபுக்கு முன்னால் இருப்பவர்களை பற்றி நம்முடைய ஆசிரியர் உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்துல ரொம்ப தெளிவா காட்டுகிறார். அது யோக மதம் யார் செய்தது என்று. அந்த யோக மதத்தை செய்தவர் பாதஞ்சலர் என்று சொல்லப்படுபவர். அந்த பதஞ்சலி என்பவர் யோக சூத்திரம் செய்தார். பதஞ்சலி மன்றுதொழி பதஞ்சலி வேறு, இலக்கண உரை எழுதிய பதஞ்சலி வேறு, யோக நூல் சொன்ன பதஞ்சலி வேறு. எல்லாம் ஒருவரையும் நாம் என்ன பண்ண வேண்டாம், மயங்கி அறிய வேண்டியது இல்லை. அவன் சொல்லுகிறான், இந்த மதத்தில் இருப்பவன் இறைவனை மனம் முதலிய கருவிகளோடு சேர்ந்து நின்று பாவிக்கலாம் என்று அவன் கூறினான். அப்பொழுது நம்முடைய கருத்தாக, நம்முடைய அறிவினால் அறியக்கூடிய சுட்டுப்பொருளாக இருக்கிற நிலையில அது அறியப்படுமானால், கருவிகளை கொண்டு அறியப்படுமையானால் இறைவன் அசத்தாய் விடுவான். இனி கருவிகள் இல்லாமல் நீ அவனை பாவனையால் பாவிக்கலாம் என்றால், கருவிகள் நீங்கினால் எதை அறிய முடியாது. பாருங்க, கண்ணாடி போட்டிருக்க, நீங்க தெரியுது. இந்த கருவி கீழே விழுந்துச்சு இல்லைங்க, மங்கள தெரியுது, யாருன்னு தெரியுது. எனவே கருவிகள் நீங்கினால் எதையும் நமக்கு அறிய முடியாது. சரி, கருவிகளோடு கூடியும் கருவிகளோடு கூடாமலும் இருவகையும் இன்றி நாம் அவனை பாவிக்கலாம் என்று சொன்னால், அவன் இறைவன் இல்லாத பொருளாகி விடுவான். எனவே பாவனைக்கு எய்தாத பொருளை எய்தியதாக கொண்டு பாவிக்கலாம் என்று நீ எண்ணுவாயேயானால் அது வெறும் போலி பாவனையாக போய்விடும். இதத்தான் இந்த பகுதியில பாவகமேல் தான் அசத்தா, பாவனாதீதம் எனில் பாவகமாம், அன்றெண்ணில் பாழ் அதுவாம், பாவகத்தை பாவித்தல் தான் எண்ணில் பாவகமாம். அப்ப இது நமக்கு எந்த வகையிலேயும் பொருந்தாது. அப்ப கருவிகளோடு கூடி பாவித்தல், கருவிகளோடு கூடாது பாவித்தல், 2 வகையும் இல்லாமல் பாவித்தல், பசித்தவன் உண்டதாக நினைத்து கொண்டு பொய்யாக பாவித்தல், இந்த 4 முறைகளும் நமக்கு தவறு. அப்பொழுது எப்படி பாவிக்க வேண்டும்னா, தன்னருளாலே பாவிப்பது. சுவாமியினுடைய முதல்வனுடைய திருவருளால் பாவிப்பது பரம், அது மேலான பரம்பொருள் ஆகும் என்று 4 கருத்துக்களை கூறி, அவையெல்லாம் அந்த உண்மையில அவன் அறிய முடியாது, அவன் அருளாலே வணங்க வேண்டும் என்பதை 3வது வெண்பாவில் அருமையா காட்டினார். இனி 4வது வெண்பாவில் அவன் அருள் அன்றி காணப்பட மாட்டான் என்று 38வது வெண்பா. ஆமா, சுவாமிய அறியணும்னு நினைக்கிறீங்க, அவன் அறிய
இரண்டல்லன். சாமி வேறு ஆன்மா வேற இருப்பவன் அல்லன். அரிய இரண்டல்லன். அவன் ஆன்மா தன்னுடைய அறிவால் அவனை அறிவதற்கு இறைவனாகிய முதல்வன் ஆன்மாவின் வேறு அல்லன். அவன் ஒன்றாய் உடனாயிருப்பவன். சரி, அவன் எங்கே இருக்கிறான்? அரிய இரண்டல்லன். அடுத்து அவன் அறிவில் உள்ளான். இரண்டாவது வரி பாருங்க. அறிவில் உள்ளான். எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்காதீங்க. ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாக இருப்பவன். நம்முடைய உயிரின் அறிவுக்குள் அறிவாக இருந்து நம்மை செலுத்துகிறான். ஊனாய் உயிரானாய் உலகானாய் என்பார் சுவாமிகள். எனவே அவன் அறிவில் உள்ளான். ஆதலால் அந்த இடத்தில் அறிவுதன்னால் அறியப்படான். அறிவுதன்னால் முதல் வரியில் இருக்கு பாருங்க. அறிவுதன்னால் அறியப்படான். ஆன்மாவின் அறிவால் அறியப்படான். மெய் அறியா கண் என்ன தமக்குள்ள இருந்து தமக்குள்ள இருந்து அவன் விரவி நிற்கின்றான். ஆக தனக்குள்ள விரவி நின்று அறிவிப்பது ஆன்மா. கண்ணுக்குள்ள இருந்து உலக பொருள்களை கண் பார்க்கும்படியா செய்வது ஆன்மா. ஆனால் அந்த ஆன்மாவை கண் காணாது. யாராவது ஆன்மாவை பார்த்ததுண்டா? உலகத்துல இதுவரை யாரும் பார்க்கல. ஆன்மாவினுடைய அளவும் தெரியாது இல்லையா? ஒரே ஒருத்தர் தான் ஆன்மாவினுடைய அளவை பற்றி ஓரளவு நமக்கு காட்டுகிறார். அது திருமூல தேவநாயனார் ஒரு பாடல்ல இந்த ஆன்மாவை பற்றியினுடைய அளவை சொல்ல வேண்டும் என்றால், பசுமாட்டு முடி, அந்த பசுமாட்டு முடி அநேகமா 1 இன்ச் இருக்கும். அதை எடுத்து 100 கூரை வெட்டணும். அதுல ஒரு கூரை எடுத்து 1000 கூரை வெட்டணும். அந்த 1000 கூரை வெட்டியதுல ஒரு கூரை எடுத்து 1,00,000 கூரை வெட்டணும். அதுல ஒரு கூறு தான் ஆன்மான்னார். அவளை எவ்வளவு பெரியவன் பாருங்க இல்லையா? எனவே அவன் அறிவு தன்னால் அறியப்படான். அப்படி இருக்கிற அவரை கண்ணறியாது போல அறிவுக்கு காட்டாகி நின்றான். ஆன்ம அறிவுக்கு துணையாக நின்று அறிவிக்கக்கூடிய அந்த இறைவனை அறிவு கண்டு அறிந்து காட்டார். ஆன்மாவால் சுட்டறிவு, ஆன்மாவின் சுட்டறிவு முதல்வனை கண்டு அறிய முடியாது என்று ரொம்ப அருமையா நம்ம காட்டினார்கள். எனவே ஆன்மா கண்ணுக்கு வேறாக இல்லாமல் கண்ணுக்குள்ளாக கலந்திருக்கிறது. ஆனாலும் கண்ணால் ஆன்மாவை காண முடியவில்லை. சரி, கண்ணுல காணாவிட்டாலும் ஆன்மா கண்ணோடு கலந்து நின்று உலகப் பொருள்களை காட்டுகிறது. அதை போல கண்ணால் ஆன்மாவை காண முடியாதை போல முதல்வனும் ஆன்மாவிற்கு வேறாக இல்லாமல் உள்ளே இருப்பதனால் ஆன்மாவால் அறிய முடிகிறது. ஆன்மாவால் அறியாவிட்டாலும் முதல்வன் ஆன்மாவினுள் கலந்து நின்று பொருளை உணர்த்துகிறார் என்று இந்த வெண்பாவில அளவுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப நல்ல பகுதி இது. நிறைவான வெண்பா, எடுத்துக்காட்டு வெண்பா. அது என்னும் ஒன்றன்று அதுவன்றி வேறே அது என்று அறிவும் உண்டே. அது என்று அறிய இரண்டல்லன். ஆங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவமும் ஆம். அது என்னும் ஒன்று அன்று.
சத்தாகிய சிவம் என்று சொல்றமே, அது மாயாவாதிகளால் போடப்படக்கூடிய அனிர்வசனமும் அன்று. அதாவது சூரிய பொருள் அன்று இல்லையா? உளது என்றலின் ஆன்மா இலது என்றலின் ஆன்மா உலகு உள்ளது முதல்லயே. அதுக்கு மேல அதுவன்றி அப்படி அறியப்படுவதாகிய அந்த பொருள் இல்லாமல் வேறே அதனின் வேறாக இருப்பது ஆன்மா. அது என்று மன மொழிகளுக்கு எட்டாமல் நிற்கக்கூடிய பொருள் என்று அறிவும். அப்படி அறிகின்ற ஆன்மாவும் ஆங்கு உண்டே, அங்கே உள்ள பொருளாகும். இந்த உண்மையை அது என்று அறிய உலகப் பொருள்களைப் போல அது என்று சுட்டி அறியுமாறு அவன் இரண்டல்லன். முதல்வன் ஆன்மாவும் வேறு வேறு அல்ல. அவன் அறிவுள் நிற்கின்றான். ஆமா, அது பின்னால் நான் பார்க்க போறோம். அப்படைந்த உப்பேபுல் கண் அறிவில் ஆண் பிறவிக்கிறது. ஆமா, மன்னிக்கவும், ஆன்ம அறிவின்கள் அவர் விரைவில் கலந்து நிற்கின்றார். அறியும் அறிவு, அப்படி அறிகின்ற ஆன்மா சிவமும் ஆம், சிவம் பொருள் சிவபரம்பொருளும் ஆகும் என்பதை ரொம்ப எளிமையா நமக்கு காட்டினார். சிவாத்வித சைவருக்கு மறுப்பு கூறுவதாக இந்த வெண்பா ரொம்ப சிறப்பா நமக்கு அமைத்து காட்டியிருக்கிறார். ஆமா, இப்போ இந்த 2ஆம் கூறுல 5 மேற்கோள் வெண்பா காட்டினார். 1, ஒருவன் சொல்லுகிறான், வாக்கு மனாதீதன் என்று சொன்னால் பொருத்தமில்லை. வாக்கு மனாதீதம் என்று சொன்னால் பொருந்தும். கோசரம் என்று சொன்னால் பொருந்தாது. இது மாயாவாதியினுடைய கருத்து. அடுத்து, கோசரம் என்றால் பொருந்தும், வாக்கு மனாதீதம் என்றால் பொருந்தாது. இது நையாயினுடைய கருத்து. அந்த 2 பேருக்கும் அடுத்து, பாவனைக்கு கோசரமாம், பாவனை பண்ணுகிற பொழுது விளங்கி தோன்றுவான். அதுவும் பாதஞ்சலரையும் ஆன்ம ஞானத்திற்கே கோசரமாம் என்னும் சமவாத செய்வரையும் முத்தியில் சிவமே அன்றி உயிர் என வேறு இல்லை, உயிருக்கு கோசரமாக இருப்பது எப்படி என்று சொல்லக்கூடிய சிவாத்துவித செய்வர் முதலியோர்களினுடைய கருத்தை மறுத்து இறைவன் வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்கும் நிலையை அருமையாக இந்த பகுதியிலே ஆசிரியர் காட்டியுள்ளார் என்பதை கூறி 6ஆம் நூற்பா இந்த அளவில் நிறைவுறுகிறது. இதுவரை நாம பார்த்ததுல பொதுவா மெய்கண்டாரருடைய சிவஞான போதம் 12 நூற்பா, அதை நமக்கு 2ஆ பிரித்தார்கள். அது முதல் கூறு, 2வது கூறு. முதல் பகுதி, முதல் 6ம் பொது பகுதி, 2வது 6ம் சிறப்பு பகுதி. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 நூற்பா பொதுவாக சொல்லுவது. அதை 2 இயலா பிரிச்சார்கள். முதல் 3 நூற்பா அளவை முறையால உறுதிப்படுத்திய பிரமாணங்கள்னு பேர். அடுத்தது அந்த முப்பொருளுக்கு இலக்கணம் கூறினார். இனி சாதனை இயல், இது அடுத்து சிறப்பு பகுதியிலே வரக்கூடியது. சாதனை இயல் அடுத்து பயன் இயல். அந்த சாதனை இயல்ல முதலாவதாக சொல்லப்படுவது 7ஆம் நூற்பா. ஆசிரியர் நமக்கு ரொம்ப அருமையா காட்டியிருப்பார் பாருங்க. 108 கீழே சாதனைகள்ங்கிற தலைப்புல பதி, பசு, பாசம்
ஆகியவற்றின் பிரமாணத்தையும் இலக்கணத்தையும் உயிர் இதுவரை அறிந்து வந்தது. மலத்தால் கட்டுண்டு உயிர் மலம் நீங்கி இறைவனை அடைவதே உண்மையான வழி என்று ஆய்ந்து அறியும். அத்தகைய நிலையில் உயிர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், அப்படி செய்கிற பொழுது கிடைக்கக்கூடிய குரு அருளையும், அந்த நிலையிலே பெற்ற அனுபவ நிலையையும் சாதனமாக கூறுவது 3 வெண்பா என்று இந்த 7ஆம் நூற்பாவில் இருக்கிற 3 நூற்பாக்கள், அந்த சாதனமாக கூற 3 நூற்பாக்கள்ல அந்த நிலையை அருமையாக காட்டுகிறார். இப்பொழுது சாதனையல்ல முதல் நூற்பா, யாவையும் சூனியம் சத்தெதிராகலின், சத்தே அறியாது அசத்தலதறியாது இரு திறன் அறிவுள்ளது இரண்டல ஆன்மா. ரொம்ப எளிமையானது. இந்த நூற்பா எதை காட்டுகிறது, எதை கூறுகிறது என்றால், மேல் அதற்கோர் புறநடை உணர்த்துதல் முதலிற்றார். எடுத்துள்ள பதில் சொல்லாம கொஞ்சமா நூல்ல தேட வைக்கணும் பாருங்க. அப்போ மேல் அதற்கோர் புறநடை அப்படின்னா, நீ படித்து வந்தா இல்ல 7ஆம் நூற்பா, அந்த 7ஆம் நூற்பால சத்தும் அசத்தும் வரையறை செய்ததே. அதில் பதி எத்தகையது, பசி எத்தகையது என்று கூறினார். பாசம் எத்தகையது என்று கூறினார். பதி எத்தகையது, பாசம் எத்தகையதுன்னு கூறினார். ஆனால் பசு எத்தகையது என்று 6ஆம் நூற்பாடில் சொல்லப்படவில்லை. அந்த பசியினுடைய சிறப்பு இலக்கணத்தை இந்த நூற்பா அருமையா நமக்கு காட்டுகிறது. எனவே மேல் அதற்கோர் புறநடை உணர்த்து என்று நூற்பாவின் கருத்து முதலிய பொருளை காட்டினார் ஆசிரியர் பெருமகனார். இப்ப பாட்டுக்கு நூற்பாவுக்கான பொருள் விளக்கம் போவோம். சத்து எதிர், சத்தாகிய சிவத்தின் அப்படின்னா நிலையானது மாறாதது என்றும் உள்ளது. அந்த சித்தின் முன், சிவத்தின் முன் யாவையும் சூனியமாகலின், அசத்தாகிய பாச பொருள்கள் எல்லாம் விளங்கி தோன்றாது. எனவே யாவையும் சூனியம், சூனி என்பது பாழ் என்ற பொருள். எல்லாம் அதுல பாழாக சூனியமாக எல்லாம் விளங்கி தோன்றாது. சத்தே அறியாது, சத்தாகிய சிவம் பாச பொருட்களை அறிந்து அது அனுபவியாது. ஏன்னா அதுக்கு வேண்டியதே இல்லை. அசத்து இலது ஆகலின் அறியாது. அசத்து அறிவற்றது, பாசப்பொருள்கள் அறிவில்லாத சடப்பொருள்கள். எனவே சிவத்தை அறிந்து அனுபவித்தார். சத்தும் அசத்தும் ஒன்றை ஒன்று அறிவதில்லை என்றால் இந்த இரண்டையும் அறிந்து அனுபவிப்பது யார் என்று ஒரு ஐயம் வரும். அப்ப இருதிறன் அறிவுள்ளது ஆன்மா. சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் அறியக்கூடிய அறிவை உடையது ஆன்மா. ஆக இருதிறன் அறிவுள்ளது. அது சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. அது இரண்டல, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. அப்பொழுது ஆன்மா சதசத்து என்பதை 7ஆம் நூற்பாவில அழகுபட ஞானாசிரியர் காட்டுகிறார். இந்த 7ஆம் நூற்பா 3 கூறுபாடுகளை நமக்கு தெளிப்படுத்துகிறது. மேல பார்த்தால் நிலையுடைய பொருளாகிய சத்தையும் நிலையில்லாத பொருளாகிய அசத்தையும் அறியக்கூடிய உரிமை உயிருக்கே உண்டு.
அதனால் அந்த உயிரை சதசத்து என்று கூறுவது சித்தாந்த மரபு. சதசத்து என்று கூறுவது இந்த நூற்பா 3 கூறுபாடுகளை உடையது நினைவூட்டினேன். ஒன்று, சத்தினிடத்தில் அசத்து பிரகாசியாது. அடுத்து சொன்னார் 2ஆம் கூறு, அசத்து உணர்வில்லை. அசத்து உணர்வில்லை. 3ஆவது கூறு, இருதிறன் அறிவுள்ளது. ஆனால் இரண்டாம் ஆன்மா இருதிறன் அறிவுள்ளது. அப்ப சத்தோட சேர்ந்து சத்தா இருக்கும், அசத்தோட சேர்ந்து அசத்தா இருக்கும். ஆன்மா சத்தா அசத்தா? சத்துமில்லை அசத்துமில்லை, 2 அல. அப்ப ஆன்மாவுக்கு என்ன பெயர்? சத்தோடு சேர்ந்து சத்தாக இருக்கும், அசத்தோடு சேர்ந்து அசத்தாக இருக்கும். எனவே சதசத்து, சதசத்து என்ற சொல்லுக்கு சார்ந்ததன் வண்ணமாக இருத்தல். எனவே சதசத்து என்று அருமையா நமக்கு காட்டினார். ஆக இருதிறன் அறிவுள்ளது, 2 அல ஆன்மா. ஆக 2ஐயும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற அந்த அறிவு 2 உளவாயுள்ள அதுவே அந்த ஆன்மா. அப்ப அதுவாய் நின்று சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் அதுவாய் நின்று அழுந்தி நிலை பெற்ற ஆன்ம அறிவை உடையதுதான், ஆன்மறிவோட அனுபவ அறிவை உடையதுதான் ஆன்மா என்று இந்த பகுதி ரொம்ப சிறப்பாக நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே சத்து அசத்து ஆகிய நிலையில இருபொருளையும் அறிவதாகவும் 2 பொருள்களால் அறிவதாயும் அந்த இரு பொருளிடத்திலே அதுவா நின்று அறிவதாகவும் உள்ள பொருள் உயிர். ஆமா, அசத்து 2ஐயும் அறியும். அந்த இரு பொருள்களால் அறியும், பொருளிடத்திலே அதுவா நின்று அறியும். அப்படி அறிவது சிவம் இல்லை, சக்தி. அதாவது அப்படி அறிவது ஆன்மாதான். அப்ப நமக்கு சத்து பொருளோடு சேர்ந்து அதுவாய் நின்று சத்தை அறியும், அசத்து பொருளோடு நின்று அதுவாய் இருந்து அசத்தை பொருளை அறியும். அப்ப ஆன்மா எதை சாருகிறதோ அந்த தன்மையை பெறும். அதனால் சதசத்து என்று சொல்லப்படுவது. அது அருமையா ஒரு உரை எழுதியிருக்கிறார். சத்தையோ அசத்தையோ உணர்ந்து அனுபவிப்பது ஆன்மாதான். அப்ப ஆன்மா பாசத்தை விட்டு பதியை அடைய முயற்சிக்க வேண்டும். 7ஆம் நூற்பாவில முதற்கூறுக்கு திரண்ட கருத்து. 115வது பக்கம் பாருங்க. எடுத்துக்காட்டு வெண்பாவுக்கு மேல பதி, பசு, பாசம் ஆகிய முப்பொருள்களில் பசுவாகிய உயிர் ஒன்றே பதியையும் பாசத்தையும் அறியக்கூடிய தன்மை வாய்ந்தது. எனவே பாசத்தை நீக்கி பதியை அடையக்கூடிய முயற்சியை உயிர் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப நல்ல பகுதியாக காட்டியிருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். ஐயா ஓதுவங்களுக்கு ஐயா நிறைவு செய்தார்களுங்க ஐயா. ஐயா இனிப்பில் இருக்காங்களா? ஐயா
சரி, நீங்களும் அமைப்பாளரை வாழ்த்து பாடினுங்களேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. என்ன சிவ சிவ அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. நன்றிங்க ஐயா.